இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 57வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில ஹைதராபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். ரீசன்ட் மேட்சஸில் நல்ல ஸ்கோர் இங்கே வருது. ஃப்ளாட் ட்ராக் தென் கொஞ்சம் ஹார்டர் சர்ஃபேஸ் வர ஸோ நல்ல ஸ்கோர் வரும். இந்த சீசனில் இந்த வென்யூவில் நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் SRH 277 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். மும்பை செகண்ட் இன்னிங்ஸில் 246 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச்சில் மட்டும்தான் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக வந்தது. மற்ற 3 மேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200 ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த சீசனில் 4 மேட்சுங்க நடந்தது. 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 2 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த வென்யூவில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் கேப்டன்ஸ் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சம்டைம் SRH டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். SRH சேசிங்கில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்சிங்க RR அண்ட் SRHக்கு இடையில நடந்தது. SRH ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 201 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. RR சேசிங்கில் 1 ரன் வித்தியாசத்தில் லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. பேசஸ் மட்டும்தான் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஓவராலாக இங்கே 75 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 39 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 165 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 277 ரன்ஸ் SRHும் லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 35 டைம்ஸும் 152 189 23 டைம்ஸும் எபோவ் 190 17 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. SRH லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை கிட்ட லாஸ் ஆனாங்க. ஓவராலாக 5 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸில் இருக்குது. அடுத்த எல்லா மேட்சும் SRHக்கு குரூஷல். லாஸ்ட் மேட்ச்சில் மயங்க் அகர்வாலை எடுத்துகிட்டு வந்தாங்க அன்மோல் பிரீத் சிங்க்கு பதிலாக. பட் அகர்வால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் குவாலிட்டி பிளேயர் கண்டினியூ ஆவாருன்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. 18th ஓவரில் ஒரு பேட்ஸ்மேனை இம்பேக்ட் சப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி கமின்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. உனாட்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். டீசன்ட் பேட்டரும் கூட, தென் பவுலிங்கும் போட முடியும். பட் சன்வீர் சிங்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. கிளென் பிலிப்ஸை எடுத்துகிட்டு வரவும் சான்ஸ் இருக்குது. லக்னோ லாஸ்ட் மேட்ச்சில் KKR கிட்ட லாஸ் ஆனாங்க. மிகப்பெரிய தோல்வி. நெட் ரன் ரேட் ரொம்பவே அடி வாங்குச்சு. லக்னோக்கும் அடுத்த எல்லா மேட்சும் ரொம்பவே குரூஷலாக இருக்கும். லக்னோ ஆஸ்டன் டேர்னரை டீமில் ட்ரை பண்ணுறாங்க. பட் கைல் மேயஸுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கல. மேயஸ் அண்ட் KL ராகுலை ஓப்பன் பண்ண வச்சுட்டு கிருஷ்ணப்பா கௌதமை மிடில் ஆட வைக்கலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. மயங்க் யாதவ் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லை. லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் யாஷ் தாக்கூர் தென் அர்ஷின் குல்கர்னி கடையில் ஸ்வாப் இருந்தது. லாஸ்ட் மேட்ச்சில் மோஷன் கானுக்கு சின்னதாக இன்ஜரி ஆகி வெளியே போயிருந்தாரு. இந்த மேட்சுக்கு அவைலபிள்னு தான் தோணுது. இல்லை அப்படின்னா யுத்வீர் சாராக்கை எடுத்துகிட்டு வருவாங்க மோஷன் கானுக்கு பதிலாக. லக்னோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், நிக்கோலஸ் பூரன். ராகுல் டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் க்ளவ் ஒர்க்கும் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் SRH 12 மேட்ச்சில் 428 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 39 ஆவரேஜில். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. இங்கே 7 இன்னிங்ஸில் 228 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 38 ஆவரேஜில். நல்லா ஆட முடியும். 30 to 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிக்கோலஸ் பூரன் குவாலிட்டி பிளேயர். இனிஷியல் மேட்சஸில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. 5th டவுனில் ஆடுறாரு. பூரான் பழைய SRH பிளேயர். அகேன்ஸ்ட் SRH நல்லா ஆடி இருக்காரு. 6 இன்னிங்ஸில் 193 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 197 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 65 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் இங்கே ஒரு மேட்ச் ஆடி அதில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பூரான் எகென்ஸ்ட் புவனேஸ்வர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் புவனேஸ்வர் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. பூரான் மிடில் ஓவர்ஸில் பேட்டிங் ஆடுறாரு. டீசெண்டாக ஆட முடியும். 30 to 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தீபக் கூட நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். 2 மேட்ச் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் அண்ட் சென்னை சூப்பராக ஆடி இருந்தார். பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்லை. ஹூடாவும் பழைய SRH பிளேயர். அகேன்ஸ்ட் SRH 6 இன்னிங்ஸில் 91 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. மற்ற 5 இன்னிங்ஸ்லையும் ஃபெயிலியர். தென் இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. இங்கே 15 இன்னிங்ஸில் 165 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 17 ஆவரேஜில். தீபக் கூட ஆஃப் பிரேக் பவுலர்.
பட் பெருசாக பவுல் பண்ணுறதில்ல. இந்த மேட்சுக்கு எஸ்ஆர்ஹெச்சில் ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஸோ தீபக் கூட இனிஷியலாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹூடா உனாட்கட்டுக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஆயுஷ் பதோனி நல்ல பிளேயர், பட் 6th டவுனில் ஆட வைக்கிறாங்க. பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. படோனி இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆடிட்டு தென் அட்டாக்கிங் பண்ணுற பிளேயர். பட் 6th டவுனில் பெருசாக டைம் கிடைக்காது. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். 2-3 மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். ஆஸ்டன் டேர்னர் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 10 to 15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட தீபக் கூட தென் டேர்னர் இனிஷியலாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. டேர்னர் பிக் பேஷ் லீக்ல டிராவிஸ் ஹெட்டை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்டோயினிஸ் நல்ல பிளேயர், டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பேட்டிங்கில் 1 டவுனில் ஆடுறாரு, டீசெண்டாக ஆடுறாரு. ரீசெண்டாக சென்னைக்கு எகென்ஸ்டாக 100ம் மும்பைக்கு எகென்ஸ்டாக 50ம் அடிச்சிருந்தாரு. பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் ஹைதராபாத் 6 இன்னிங்ஸில் 106 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 27 ஆவரேஜில். தென் பவுலிங்கில் 6 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். பட் ஸ்டோயினிஸ் உனாட்கட் கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் புவனேஸ்வர் கிட்ட ஓடிஐஸில் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸ்டோயினிஸ் பவுலிங்கில் மயங்க் அகர்வாலை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஹென்ரிச் கிளாசனை ஓடிஐஸில் 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. குருணால் பாண்டியா பெருசாக ஃபார்மில் இல்லை, பேட்டிங்கில் லோவர் ஆர்டரில் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் 25 ஆவரேஜில் 229 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 13 மேட்ச்சில் 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் பவுலிங்கில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். தென் இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்ரமை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் மயங்க் அகர்வாலை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. அர்ஷின் குல்கர்னி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. அண்டர் 19 பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ரவி பிஷ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பிஷ்னாய் அந்த பழைய பிரைம் ஃபார்மில் இல்லை. 1-2 மேட்சுக்கு ஒரு தடவை ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 6 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. இங்கே 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. அப்துல் சமாதை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. லெக் பிரேக் கூகுளி பவுலர். ஹைதராபாத்தில் கூகுளி பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மோஷன் கான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பட் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. நவீன் உல் ஹக் குவாலிட்டி பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 2 ஓவர், மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். யாஷ் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட்டாவது எடுக்க சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. யுத்வீர் சிங் சாராக் லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. மோஷன் கான் லெவலில் ஆடுனா சான்ஸ் கிடைக்காது. எஸ்ஆர்ஹெச் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன் நல்ல பிளேயர். இந்த வென்யூவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். லக்னோக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் ஆடி 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் இந்த சீசனில் மட்டும் 4 இன்னிங்ஸில் 139 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நல்லா ஆட முடியும். பட் ஸ்டோயினிஸ் கிட்ட ஓடிஎஸில் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹெட்டுக்கு எக்கச்சக்கமான லக் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் இனிஷியலாக ஒரு கேட்ச் ட்ராப் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் நோ பாலில் ஒரு பவுல்டெல்லாம் இருந்தது. ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த சீசனில் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 152 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. பட் டிராவிஸ் ஹெட் இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். எல்எஸ்ஜியில் தீபக் ஹூடா அண்ட் டேர்னர் 2 ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. டேர்னருக்கு எகென்ஸ்டாக 13 பால்ஸ் ஆடி 14 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை டீமில் ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம். அபிஷேக் சர்மா நல்ல பிளேயர்.
ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே அட்டாக்கிங்காக ஆட ட்ரை பண்ணுறாரு. இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் லக்னோ 2 மேட்ச்சில் 20 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் இந்த சீசனில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 4 மேட்ச்சில் 143 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் இந்த வென்யூவில். மயங்க் அகர்வால் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. இங்கே 12 மேட்ச்சில் 247 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 21 ஆவரேஜில். இங்கே ஒரு 50 கூட அடிச்சதில்லை. குருணால் பாண்டியா தென் ஸ்டோயினிஸ் கிட்ட 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. பட் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்துல் சமாத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அகேன்ஸ்ட் லக்னோ லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்சில் 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரவி பிஷ்னோய் கிட்ட 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. நிதிஷ் ரெட்டி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் மினிமம் 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 50 அடிச்சிருந்தார். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். மார்க்கோ யான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சம்டைம் 1 ஓவர் கம்மி ஆகலாம். பவர் பிளேயில் 1-2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி 9.6+ இருக்குது. கைல் மேயர்ஸ் தென் நிக்கோலஸ் பூரனுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட 6th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஷபாஸ் அகமத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. 4-5 மேட்ச்சில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் ரீசன்ட் 2-3 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் லக்னோ பேட்டிங்கில் 1 மேட்ச்சில் 26 ரன்ஸும் பவுலிங்கில் 3 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். பேட்டிங்கில் 10-15 ரன்ஸ், தென் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்வீர் சிங் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். நட்ராஜன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 10 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். புவனேஸ்வர் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் 2-3 மேட்சஸாக சூப்பராக பவுல் பண்ணுறாரு. எக்கனாமியும் நல்லா இருக்குது. சேம் டைம் 1-2 விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸ்டோயினிஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரனுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல், கிளாசன் அண்ட் போரான். பேட்டர்ஸில் அபிஷேக் சர்மா, தென் தீபக் கூடா. டிராவிஸ் ஹெட்டை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோயினிஸ் அண்ட் நிதிஷ் ரெட்டி. பவுலர்ஸில் கம்மின்ஸ், நட்ராஜன், ரவி பிஷ்னோய், தென் நவீன் உல்ஹக். கிராண்ட் லீக்ல டிராவிஸ் ஹெட், மயங்க் அகர்வால், மார்க்கோ யான்சன், தென் புவனேஸ்வர் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கேஎல் ராகுல், கிளாசன், தென் ஸ்டோயினிஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நிதிஷ் ரெட்டி, தீபக் கூடா, தென் நிக்கோலஸ் பூரனை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.